வணக்கம் சூசு என்டர்டைன்மெண்ட் நேயர்களே, இது நம்ம சினிமா செய்திகள் சுட சுட கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். உங்க விஜய் கார்த்திக். இந்த சினிமா கிசு கிசு நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கிசு கிசு அப்படின்னா, கிசு கிசு அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வதந்திகள் மட்டும் அப்படின்னு. ஆனா சில உண்மைகளுமே சுவாரஸ்யமா இருந்தா அதுவுமே கிசு கிசுகள் தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய மரணம் பல பேர்களுக்கு இன்னுமே அதுல இருந்து மீண்டு வரல அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற நிலையில கேப்டனுடைய ரசிகர்கள், கேப்டனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அவங்களுடைய பிள்ளைகள், சோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த எல்லாருமே சொல்லலாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சோ அதுல நம்ம கேப்டன் விஜயகாந்த் நடிக்கிறார். இது என்னப்பா, அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஆக போது, இப்ப போய் அவர் மறுபடியும் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்கன்னா உண்மைதாங்க. அதாவது ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தின் மூலமா இறந்த ஒரு மனிதனை செயற்கையான முறை பல டெக்னாலஜி மூலமா அவங்களை மீட்பு பண்ணி மறுபடியும் அவங்களை நடிக்க வைக்கிறதுக்கான முயற்சியை பல நாடுகள் இருக்கக்கூடிய சினிமா துறையை பல மக்கள் பார்த்து வியந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்த நம்ம தளபதி விஜய் நடிக்கக்கூடிய கோட் படத்துல விஜயகாந்த் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிடம் நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அது உண்மையா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடுவுல காட்டுத்தீயா பரவுச்சு. இது நடுவுல பிரேமலதா அவர்களும் செய்தியாளர்கள் சந்தித்து எங்களுக்கு அப்படி ஒரு செய்தியா வரல அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்தது. ஆனா இன்னைக்கு அங்கீகாரப்பூர்வமான செய்தி என்ன அப்படின்னா, விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா அவர்களே கோட் படத்துல தன்னுடைய கணவர் விஜயகாந்த் அவருடைய சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போயிருக்காங்களாம். அதுவும் நல்ல முறையில அவரை வந்து அந்த சீன்ஸ்ல காமிச்சிருக்காங்க. அது ஒரு சூப்பர் கேரக்டருங்க. சோ படத்தை பத்தி சொல்லக்கூடாது இல்லையா? சோ நீங்க போய் அந்த படம் வந்தா பாருங்க. இது வந்து மறைந்த ஒரு கலைஞருக்கு திரைப்படத்துறை, குறிப்பா விஜய் அவர்கள் வந்து ஆரம்ப காலத்துல எவ்வளவு ஆதங்கப்பட்டு எவ்வளவு திரைப்படத்துறையில ஒதுக்கப்பட்டாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன பேசுற தம்பி, விஜய் பத்தி தப்பா பேசுற அப்படின்னு நினைக்காதீங்க. ஆரம்ப காலத்துல அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் பீட் பண்ணி தான் விஜய் அவர்கள் வந்தாரு. அவருடைய ஃபேஸ பார்த்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பார்த்தா விஜய் அண்ணா, விஜய் மாதிரி ஸ்டைல் இருக்கணும், அப்புறம் மாதிரி ஒரு பயங்கர எனக்கு ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்னு கேட்கிறோம். ஆனா அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்படிப்பட்ட விஜய் சார் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த கெரியரை வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் அவர்கள் தான். அவர் படங்கள் மூலமா விஜயகாந்த் அவர்களை பல்வேறுபட்ட இடங்கள்ல விஜய் அவர்களுமே பாராட்டியிருக்காரு. குறிப்பா செந்தூர பாண்டி படத்துல விஜயகாந்த் அவர்கள் தான் விஜய் சாரே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாரு அப்படின்லாம் தகவல் உங்க எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த ஒரு நன்றி கடனுக்காகவும் விஜயகாந்த் மேல இருந்த பற்றுக்காக தான் இந்த கோட் படத்துல விஜய் சார் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்துல நடிக்க வைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணியிருக்காரு. குறிப்பா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டாளங்கள், சினிமா பட்டாளங்கள் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா 90ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் பாய்னு சொல்லக்கூடிய கனவு கண்ணன் பிரசாந்த் நடிக்கிறாரு. இந்த படத்துல புன்னகை அரசி ஸ்னேகா நடிக்கிறாங்க. இன்னும் நிறைய, அதாவது 80s கேங்கும் சரி 90s கேங்கும் சரி, இப்ப இருக்கக்கூடிய 2K கேங்ஸ், அப்போ ஐ மீன் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 80s கேங், 90s கேங், 2K கிட்ஸ் கேங், இந்த மாதிரி எல்லா பட்டாள நடிகர்களும் நடிக்கிறாங்க. படமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, ரொம்ப பயங்கரமா அந்த படத்துடைய அந்த ஸ்டில் எல்லாம் பார்க்கும்போது எப்ப இந்த படம் வரப்போகுது அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். படத்துடைய வசூல் வந்து பாத்தீங்கன்னா சொல்லாத அளவுக்கு தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம தளபதியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு அப்புறமா அவருடைய அரசியல் பயணம் வேற லெவல்ல இருக்க போகுது. சோ நிஜமா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து அங்கீகாரப்பூர்வமான தகவல் வந்துருச்சு. பிரேமலதா அவர்களும் பார்த்து விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 days முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க இல்லத்துக்கே போயிட்டு வாழ்த்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாராட்டு, ஒரு பக்கம் சர்ச்சை எழுப்பிச்சு. இது அரசியலுக்கான ஒரு மீட்டா அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்தது. ஆனா அவர் வந்து தெளிவா பதில் சொன்னாரு. இந்த அதாவது நடிச்சிட்டு இருக்கக்கூடிய இப்ப வெளிவர இருக்கக்கூடிய கோட் படத்துல விஜயகாந்த் சார் நடிக்க வச்சு அதை பார்த்த உடனே பிரேமலதாவே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படியே கண்ணீர் மல்க அவங்க அந்த ஆனந்தத்தை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சோ நீங்களும் இந்த படத்தை பார்க்க எல்லாம் ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சோ விஜயகாந்த் சார் மறுபடியும் ஏஐ தொழில்நுட்பத்தை பார்க்கறதுக்கு நீங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே வேர்ல்டு ஃபுல்லா அவருடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எக்கச்சக்க மனுஷங்க இருக்காங்க. சோ வாழ்ந்து மறைந்த கர்ணன் அப்படின்னா நிச்சயமா விஜயகாந்த் சார் சொல்லலாம். சோ உங்களுடைய கமெண்ட்ஸ், விஜயகாந்த் சார் இந்த கோட் படத்துல ஏஐ தொழில்நுட்பத்துல உருவாக்கி இருக்காங்க இல்லையா, சோ அவர் என்ன கேரக்டரா இருப்பாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்டா, ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸா இருக்கு. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கண்டிப்பா போட்டுருங்க. மறக்காம நம்ம சூசு என்டர்டைன்மெண்ட் சேனல்ல மறக்காம உங்களுடைய பெல் ஐகானை பிரஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.